بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தினமும் ஒரு ஹதீஸில் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற செய்தி, மனிதனின் வாழ்விற்கு இன்றியமையா தேவையாக இருப்பது பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தை திரட்டுவதற்காகத்தான் இந்த உலகத்திலே மனிதன் இயந்திரமாக சுற்றி கொண்டிருக்கிறான். இப்படி இயந்திரமாக சுற்றக்கூடிய மனிதன் ஒரு கட்டத்தில் தன்னுடைய நிலைகளை மேம்படுத்துவதற்காக கடன் என்ற ஒரு வழியை தேர்வு செய்கிறான். இந்த கடனிலே விழுந்து அதிலே இருக்கக்கூடிய நிலைகளை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் அழகான ஒரு வழிகாட்டுதலை சொல்லுகிறது. அதை சற்று செவிதாழ்த்தி கேட்டு பாருங்கள். அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் துஆ செய்யும் போது, இறைவா, பாவத்திலிருந்தும் கடனில் இருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறுவார்கள். இதை செவியுற்ற ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹுவின் தூதரே, தாங்கள் கடன்படுவதிலிருந்து இவ்வளவு அதிகமாக பாதுகாப்பு தேடுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மனிதன் கடன்படும் போது பொய் பேசுகிறான், வாக்குறுதி தந்து அதற்கு மாறு செய்கிறான் என்று பதிலளித்தார்கள். அறிவிப்பவர் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா, நூல் புகாரி. அன்பானவர்களே, இந்த கடன் என்ற ஒரு விஷயம் நம்மை பொய் பேச வைத்து விடுகிறது, வாக்குறுதி மீறலை செய்து விடுகிறது. ஆக அல்லாஹ்விடத்தில் இந்த கடனிலிருந்து நம்மை பாதுகாக்க அதிகமாக துஆ செய்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினியவர்களே, மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கவும். உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள். மார்க்கத்தை கற்போம், கற்றுக் கொடுப்போம், பரப்புவோம், மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா அல்லாஹ்.